வணக்கம் and welcome back to Xylem NEET தமிழ் channel. நீங்கள் இணைந்திருப்பது Physics One Short Series with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Yes, exactly. இன்னைக்கு நம்ம One Short Seriesல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட். ரொம்ப க்யூட்டான குட்டியான ஒரு யூனிட். இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதுற அளவுக்கு உங்களை நான் ட்ரைன் பண்ணி விட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம செஷனுக்கு ஒரு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி உங்கள் அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் பற்றி சொல்லுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் உங்களுக்கு இந்த ஒன் ஷார்ட் சீரீஸோட நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட QR கோட். இந்த QR கோடில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வாட்ஸ்அப் குரூப்போட நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு டிரைவ் லிங்க்ஸ் இருக்கும். அந்த டிரைவ் லிங்க்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லா டீச்சர்ஸோட நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே நம்ம என்ன பண்ணிடலாம், இன்னைக்கு டாபிக் குள்ளார போயிடலாம். இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்டர்னா என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிகாஸ் மேட்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசிக் ஃபிசிக்ஸ் வீடியோலயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மேட்டர், அதில் சாலிட் அப்படிங்கிற மேட்டர்ஸோட என்னென்ன மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, ஹூக்ஸ் லா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப்னா என்ன, எலாஸ்டிக் மாடியூலஸ்னா என்ன, பாய்சான்ஸ் ரேஷியோ, லோடிங் அண்ட் அன்லோடிங் கர்வ்ஸ், அதுக்கப்புறம் வந்து எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஃபைனலி சாகிங் ஆஃப் பீமோட நம்ம முடிக்க போகிறோம் வித் பியூட்டிஃபுல் நியூமரிக்கல்ஸோட. ஸோ பசங்களா, லெட்ஸ் பிகின். ஸோ ஃபர்ஸ்ட், what are the types of matters? There are so many types of matters, right? But நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 states of matters. One is solid, liquid, gas. அது போக fourth இன்னொன்று போகணும் அப்படின்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மா இஸ் நத்திங் பட் அயனைஸ்டு கேஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. நீங்கள் கெமிஸ்ட்ரியில் அதை பற்றியெல்லாம் தெளிவாக படிச்சிருப்பீங்க, ரைட்? அயனைஸ்டு கேஸ் எங்கே வந்து நியூட்ரல் பாடியாக இருக்கும், பாசிட்டிவ்லி பார்ட்டிக்கல் அண்ட் நெகட்டிவ்லி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இங்கே நம்ம இந்த 4 states of mattersல நம்ம ஒரே ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், that is solid. ஓகே, அப்போ சாலிட்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ சாலிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் வில் பி டைட்லி பேக்ட். நல்லா தெளிவாக உங்களுக்கே தெரியும், பிகாஸ் இங்கே உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் இட் வில் பி டைட்லி பேக்ட். டைட்லி பேக்ட்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு மாலிக்யூல்ஸ், ஒவ்வொரு இன்டர் அட்டாமிக் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இன்டர் அட்டாமிக் ஸ்பேசஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாலிக்யூல்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸ் வில் பி கம்ப்ளீட்லி டிட்டர்மைன்ட். ரொம்பவே வந்து எப்படி இருக்கும், குட்டியா இருக்கும். ஓகே, ரொம்ப வந்து நெக்லிஜிபிளி ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ த இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்மால். இன்டர் அட்டாமிக், இன்டர்மாலிகுலர் இதெல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப குட்டியா இருக்கும். ஏன்னா பிகாஸ் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ பெட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெட் வந்து நம்மளுக்கு அப்படியே உள்ள போயிட்டு நம்ம உட்காரப்ப பெட் வில் பி என்ன ஆகும், அப்படியே டிஃபார்ம் ஆகும், அப்படியே உள்ள போகும். மேலே நம்ம எந்திரிக்கிறப்ப எகெயின் இட் வில் பி பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கறப்ப அதுக்கு நடுவில் இருக்க இன்டர் அட்டாமிக் ஸ்பேசஸ் என்ன ஆகுது, அது வந்து குட்டி ஆகுது. எப்போ அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்றோமோ திரும்ப எப்பவும் போல அதே பழைய ஸ்பேஸ்க்கே அது மூவ் ஆயிடுது. இதைத்தான் எலாஸ்டிக் பிஹேவியர் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ்ல அந்த பிஹேவியருக்காகத்தான் வந்து இன்டர் அட்டாமிக் ஸ்பேசஸ், இன்டர் மாலிகுலர் ஸ்பேசஸ்லாம் இங்கே டிஃபைன் பண்றாங்க. ஓகே, அப்போ இந்த சாலிட்ல இந்த இன்டர் மாலிகுலர் ஸ்பேசஸ்லாம் என்னென்ன பண்ணுது அப்படிங்கறதான் இப்போ பார்க்க போறோம். Now next, fixed shape and volume. ஓகேவா? ஸோ சாலிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஹேவிங் அ ஃபிக்ஸ்டு ஷேப். அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும், அதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இட்ஸ் டைட்லி பேக்ட் இல்லையா, டைட்லி பவுண்டட், அதனால அப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் பவுண்டட் டுகெதர் த்ரூ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாண்டிங்ஸ். கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, அயானிக், மெட்டாலிக், அதுக்கப்புறம் வந்து கோவேலண்ட், அந்த மாதிரி நிறைய பாண்டிங்ஸ் இருக்கும். எஸ் ஆர் நோ? அப்போ ஆட்டம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சாலிடாக ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் பாண்டிங்ஸ் வந்து அது யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, நெக்ஸ்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிட் அண்ட் டஃப் டு கம்ப்ரஸ் கம்பேரிட்டிவ்லி. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பேப்பர் கப். ஓகேவா, இது ஒரு பேப்பர் கப். இதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிடுது, கம்ப்ரஸ் ஆயிடுது. கம்ப்ரஸ் இஸ் நத்திங் பட் நம்ம ரெண்டு சைட்ல இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கறது. ஓகேவா, இதுவே வந்து டென்சைல் அப்படின்னா வந்து இப்படி புல் பண்றது. ஓகேவா, அப்ப கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்கறப்ப என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக அதோட ஷேப் சேஞ்ச் ஆயிடுது. இதுவே இந்த மொபைல் எடுத்துக்கோங்க, இந்த மொபைலுக்கு நான் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அதோட ஷேப் சேஞ்ச் ஆகுதா, ஆகிறது இல்லை, ரைட்? ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா இட் இஸ் வெரி டஃப். ஸோ சாலிட் ப்ராப்பர்ட்டி, சாலிட்லாம் எப்படி இருக்கும், இட் வில் பி வெரி டஃப். ஓகே, டஃப் அண்ட் கம்பேரிட்டிவ்லி கம்ப்ரஸ் பண்றதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க.
ஸோ சாலிட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சாச்சு. இப்போ வாட் இஸ் த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் அப்படிங்கிறத பற்றி படிக்கலாம். மேம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன சொல்கிறீங்க, ஏன் இதை மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறோம்? ஸோ லிசன், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை என்ன பண்ணலாம், ஒரு பெரிய அடுப்பில் வச்சு அதை வந்து என்ன பண்ணலாம், அதை ஹீட் பண்ணலாம். அப்பையும் வந்து ஒரு ராட் என்ன பண்ணும், ஒரு இரும்பு ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராட் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ சாலிட். இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குறேன், அதை வந்து நான் இழுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ இழுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணால் போதும், அதை தூக்கி அடுப்பில் வச்சு அதை உருக்குனா போதும். ஸோ எப்போ எல்லாம் அந்த ஹீட் அந்த மெட்டல் உருகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது அப்படியே நீளமாயிடும். எஸ் ஆர் நோ? அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம இழுக்கிறதுக்கும் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஹீட் யூஸ் பண்ணலாம். எஸ் ஆர் நோ? தேர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், தேர்மல் கண்டக்டிவிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே நம்ம இழுக்கிறதுக்கும் சரி, நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சரி ஹீட் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக மெக்கானிக்கல் வெயிட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நார்மலாக ஒரு வெயிட், ஒரு 5 கிலோ பவுல், ஒரு 6 கிலோ பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதை எட்ஜில் வந்து சஸ்பெண்ட் பண்ணி தொங்க விட்டு அப்போ அது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிக்கல் அப்படிங்கிறப்ப இங்கே வெயிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வெயிட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் யூஸ் பண்ணி சாலிட்ஸ் எப்படி எல்லாம் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். அதுவே ஹீட் யூஸ் பண்ணி பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தெர்மல் கண்டக்டிவிட்டி யூனிட்ல படிப்போம். ஓகே, சோ லெட்ஸ் கம் பேக் டு தி டாபிக். சோ இதுதான் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட். அப்ப இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எலாஸ்டிசிட்டி. ஓகே, இட் இஸ் எலாஸ்டிசிட்டி. அப்ப இந்த எலாஸ்டிசிட்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சாலிட் இருக்கட்டும், ஓகேவா, ஒரு மேட்டர் இருக்கு, ஓகேவா, அதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் கொடுக்குற ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்டோட ஷேப், சைஸ் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அதை டீஃபர்மேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு சொல்லுவோம் பசங்களா, நம்ம டீஃபர்மேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டீஃபர்மேஷன் ஃபோர்ஸ், டீஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கொடுக்குற ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப் அண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணுது, ஆல்டர் பண்ணுது அப்படின்னா அதை டீஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ whenever I'm giving a deforming force அப்படின்னா என்ன அர்த்தம், ஷேப் அண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறக்காகவே நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஓகே, ஸோ நான் ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன், ஒரு மெட்டலுக்கு நான் கொடுக்குறேன், ஒரு சாலிடுக்கு நான் கொடுக்குறேன். அப்போ கொடுக்குறப்ப அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், வெயிட்டாக இருக்கும். வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, நம்ம மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஹீட் எனர்ஜி மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, தெர்மல் கண்டக்டிவிட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெயிட்டாக கொடுக்குறேன். ஓகேவா, வெயிட் வந்து நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், என் நோக்கம் என்ன, அதை டீஃபார்ம் பண்ணணும், அதோட ஷேப் அண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் கொடுக்குற வெயிட் என்னது, இப்போ டீஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்போ எல்லாம் நான் டீஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுக்குறனோ டெஃபினட்டாக அந்த இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸில் என்ன ஆகும், கொஞ்சம் பெருசாகும். ஓகேவா? ஸோ நார்மலாக 2 ஆட்டம் இப்படி இருக்குது, 2 மாலிகுல்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா நான் டீஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் அதோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ நான் டீஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அது என்ன ஆகும், இந்த மாதிரி ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், அப்போ யூ பீப்புள் கேன் சி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இப்போ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. எஸ் ஆர் நோ? டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டீஃபார்மிங் ஃபோர்ஸை நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இந்த டீஃபார்மிங் ஃபோர்ஸை நான் என்ன பண்ணுறேன் பசங்களா, ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப என்ன ஆகும், திரும்ப இந்த 2 மாலிக்யூல்ஸுமே அதே பழைய டிஸ்டன்ஸுக்கு வந்துடும். ஓகே, பழைய டிஸ்டன்ஸுக்கு வந்துடும் when deforming force is equal to 0. டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடும், பழைய ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் இருக்குது, மெட்டல் ஷீட், இதெல்லாமே ரோப்ஸ், இதெல்லாமே வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, பிகாஸ் ரப்பர் வந்து நம்ம எரேசர் அழிக்கிறப்ப இப்படி கொடுப்போம், அதோட ஷேப் சேஞ்ச் ஆகும், கையெடுத்தோன்னே again it will be moving back to its original position, right? Yes. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிசிட்டி. ஓகே, ஸோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் நெவர் கம். ஸோ ஈவன் தோ நான் இந்த ஃபோர்ஸ் கொடுக்கறத எடுத்துட்டேன் அப்படின்னாலுமே இதே டிஸ்டன்ஸ்லேயே அது மெயின்டைன் ஆகும். என்ன பண்ணும், இதே டிஸ்டன்ஸ்லேயே அது மெயின்டைன் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்டிசிட்டி. ஓகே, ரப்பர் பேண்ட்லாம் இருக்குது. இந்த செஷன் பார்க்குறப்ப என்ன பண்ணுங்க, ஒரு ரப்பர் பேண்டை கையில் வச்சுட்டு பாருங்க. ஓகேவா? அப்போ தான் நீங்கள் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுத்து பாருங்க. கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் திரும்ப என்ன பண்ணாது, சிறுசாக மாறாது, பெருசாகவே தான் இருக்கும். எஸ் ஆர் நோ? அதுதான் வந்து பிளாஸ்டிசிட்டி. ஸோ டஸ் நாட் ரிட்டர்ன் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன் அண்ட் சைஸ் after the removal of deforming force. எக்ஸாம்பிள், சல்லியா நொறுக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளாஸ்.
ஓகே, ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது இட்ஸ் சாலிட், அது வந்து கிராக் ஆயிடுச்சு, நான் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுத்து அதை உடச்சிட்டேன். அப்படியே இந்த ஹீரோலாம் டென்ஷன் ஆனாங்க அப்படின்னா அப்படி இந்த கிளாஸ் இப்படி கையில் வச்சுட்டு இப்படிங்குவாங்க, அப்படியே ஒடிச்சு செதறும். அப்போ நம்ம ஹீரோ கொடுக்கறது என்னது இந்த இடத்துல, இட் இஸ் அ டிஃபார்மிங் ஃபோர்ஸ், ரைட்? அப்போ அந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுக்கறப்ப என்ன ஆகுது, அது கிராக் ஆகி உடையுது. அப்போ உடஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபோர்ஸ் கையில இருந்து எடுத்துட்டா மறுபடியும் கிளாஸ் எல்லாம் ஒட்டிருமா? ஒட்ட போறதில்ல, ரைட்? ஸோ தட் இஸ் யோர் பிளாஸ்டிசிட்டி. இட் வில் நெவர் கம் பேக். இட் வில் நெவர் கம் பேக். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டக்டிலிட்டி. ஸோ டக்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு வயர் இருக்கு, சரியா? ஒரு வயரை நான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், ஓகேவா? இந்த வயருக்கு நான் ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும்? டெஃபினட்டா இந்த ராட் வந்து பெருசாகுமா? இந்த ராட் என்ன பண்ணும்? பெருசாகும். எஸ் ஆர் நோ? இந்த ராட் வந்து பெருசாகும். அப்போ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டு புல் இன்டு அ தின் வயர், அதாவது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம புல் பண்ண முடியும், அதுதான் டக்டிலிட்டி, ஓகேவா? எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து புல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து எலாங்கேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டக்டிலிட்டி, ஓகேவா? ஸ்ட்ரென்த், இவ்வளவு டார்ச்சர் பண்ணுறோம் சாலிடை, அப்போ வந்து இந்த சாலிட் இதெல்லாம் தாங்கணுமா இல்லையா? அதோட ஸ்ட்ரென்த் ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன? ஸ்ட்ரென்த். எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் அப்ளைடு ஸ்ட்ரெஸ் வித்தவுட் ஃபெயிலியர். அப்போ அட்ரா நீ கொட்றா, எவ்வளோ வேணாலும் கொட்றா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து எவ்வளோ வேணா நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் நம்ம? சாலிட், இட் ஹேஸ் டு டேக் கே, அது வந்து அப்படியே ரொம்ப வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஓகே? ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரென்த். அப்போ இது எல்லாம் தான் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி, டக்டைல், ஸ்ட்ரென்த், இது எல்லாமே கம்பைன் பண்ணி சில லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நான் let's roll for the next one. Okay, இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சாச்சு? introductions பார்த்து முடிச்சாச்சு. Now let's roll for stress. ஓகே, இப்போ நம்ம எதுக்கு மூவ் பண்ண போறோம்? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மூவ் பண்ண போறோம் பசங்களா. அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நத்திங் பட், ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஓகேவா? இங்கேயே உங்களுக்கு பெருசாக வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது சிக்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தட் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. இதில் இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் பை ஏரியா, ஓகேவா? நம்ம ஏரியாவுக்கு ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? பர்பெண்டிகுலராக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஏரியா, இந்த ஏரியாவுக்கு எப்படி இருக்கு நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ்? 90 டிகிரியில் இருக்கு, ஓகே? இப்படி இருக்கிறதா எடுத்துப்போம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளைடு டு அன் ஏரியா, இப்படி சொல்லலாம். மேம் இதைத்தானே மேம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் யூனிட்ல படிப்போம், இப்போ என்னமோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறீங்க. லெசன், ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம வெளியிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், இட் இஸ் அ ஸ்கேலார் ஒன், ஓகேவா? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா உள்ளுக்குள்ளார கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பேப்பர் கப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இதுக்கு நான் இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறேன், டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு உள்ளுக்குள்ளார என்ன கிரியேட் ஆகும்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும் பசங்களா? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகும். அண்ட் இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் புதுசில்லை, நம்ம ஸ்ப்ரிங்லேயே படிச்சிருக்கோம். எஸ் ஆர் நோ? ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், ஓகே, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸை வச்சு, அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி தான் இருக்கும்? 90 டிகிரியில் தான் இருக்கும். அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி தான் இருக்குது? 90 டிகிரியில் தான் இருக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் த இன்சைடு திங்ஸ், ஓகே? இட் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது? எக்ஸ்டென்சிவ், வெளியிருந்து அப்ளை பண்ணக்கூடியது கிடையாது, உள்ளுக்குள்ளார இருக்கிறது, ஓகேவா? இந்த பேப்பர் கப்புக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப உள்ளுக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறது தான், ஓகேவா? மாலிக்யூல்ஸ் அதுக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஓகே? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, இட் இஸ் அ டென்சார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டென்சார் குவான்டிட்டி என்ன? ஒவ்வொரு டைமுக்கும் இட் வில் பி ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட், டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ஓகே? ஸோ பசங்களா இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது? ஃபோர்ஸ் பர் ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் பர் ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் என்னது நம்மளுக்கு? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ரைட்? அதை வந்து நம்ம என்னென்னு எழுதலாம்? பாஸ்கல் அப்படின்னு சொல்லியும் எழுதலாம், ஓகே? ஸோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எப்போ நம்ம இந்த ஃபோர்ஸ் ரெண்டுத்தையும் எடுக்கிறோமோ அப்போ இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? ரீஸ்டோரிங், திரும்ப என்ன பண்ணுறது? பழைய இடத்துக்கே எடுத்துகிட்டு போகிறது. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? திரும்பி பழைய இடத்துக்கே எடுத்துகிட்டு வந்துடும். கிளியராக இருக்கா? அப்போ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் இதில் அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். டென்சைல் அப்படின்னா என்னன்னா புல்லிங், ஓகே? டென்சைல் அப்படின்னா புல்லிங். அப்போ புல்லிங்க்கு நம்ம எப்படி ஃபோர்ஸ் கொடுப்போம்? இப்படி கொடுக்கலாம்,
எஸ் ஆர் நோ? புல்லிங்க்கு நான் ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறேன். அப்போ புல்லிங்க்கு ஃபோர்ஸ் வெளியே இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம இன்சைடில் வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்டட் வில் பி லைக் திஸ். ஓகேவா? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் லைக் திஸ். ஓகேவா? உள்ளுக்குள்ளார ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டென்சைல். திஸ் இஸ் யுவர் டென்சைல். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது? ஸ்ட்ரெஸ் தட் இஸ் கிரியேட்டட் டியூரிங் புல்லிங். ஸ்ட்ரெஸ் வந்து எப்போ உருவாகுது? நம்மளுக்கு புல்லிங்னால உருவாகுது. ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னது? டியூ டு புல்லிங். கம்ப்ரசிவ்னா என்ன? புஷ்ஷிங். அப்படி ரெண்டுத்தையும் ஒன்னா புஷ் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதலாம். ஸோ தீஸ் ஆர் டூ ஃபோர்ஸஸ். ஓகே, அப்போ உள்ளுக்குள்ளார நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளோட ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸ் இப்படி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸ். ஓகே, தீஸ் ஆர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸ். அண்ட் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? திஸ் இஸ் யுவர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ். அப்போ இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, நத்திங். எதுவும் பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? சேம் அதே ஃபார்முலா தான். எஃப் அப்படிங்க நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா எழுதணும்? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. இங்கே வந்து என்ன ஆகும்? சிக்மா இஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. அவ்வளோதான். பட் ஃபோர்ஸ் எவ்ரி திங் ஆர் சேம். எல்லாமே சேம் தான். ஓகே, நம்ம கொடுக்குற டைரக்ஷன் வச்சு தான் இதை கம்ப்ரசிவா இல்லை வந்து டென்சைலா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அண்ட் யூனிட்ஸ் ஆர் ஆல்சோ சேம். நவ் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்? ஓகேவா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இங்கே 3 விதமாக பிரியும். அதாவது டைமென்ஷனுக்கு ஏத்தாப்புல நான் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்ப நான் வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன், எனக்கு உள்ளுக்குள்ளார ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு 1 டைமென்ஷனலாக கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷியரிங் அப்படிங்கிறது ஷியரிங் ஆர் ரிஜிடிட்டி அப்படிங்குவாங்க. ஷியரிங் ஆர் ரிஜிடிட்டி அப்படிங்குவாங்க. ரிஜிட் அப்படிங்குவாங்க. ரிஜிட் ஸ்ட்ரெஸ், ரிஜிடிட்டி ஸ்ட்ரெஸ் ஆர் ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்குவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி அப்படின்னா 2 டைமென்ஷனில் 2 டைமென்ஷனில் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வால்யூம் அப்படின்னா என்னது? 3 டைமென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இட் இஸ் 3D. ஓகேவா? இட் இஸ் 3D. அப்போ ப்ரெஷர் எப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு 3 டைப்பாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ். லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ராடில் பேசுவோம். பிகாஸ் ராட் அப்படிங்கிறப்ப நம்ம வெறும் எலாங்கேஷன் ஆஃப் லென்த் மட்டும்தான் பேசுவோம். ஓகேவா? எலாங்கேஷன் ஆஃப் லென்த். ஸோ ராட் நம்ம லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்னா என்னது? இட் இஸ் அ 1 டைமென்ஷனல் ஒன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பர் ஏரியா. அதே தான், சேம் அதே தான். நான் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு சேஞ்சஸ் எப்படி நடக்குது? வெறும் ஏரியாவில், அதாவது லென்த்தில் மட்டும் எனக்கு சேஞ்சஸ் நடக்குது. ஸோ நான் கொடுக்குற டென்சைல் ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லை கம்ப்ரசிவ் ஃபோர்ஸாக இருக்கட்டும். ஓகேவா? டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், இது ரெண்டுமே எனக்கு எங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும்? எனக்கு லென்த்தில் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா இருக்கா? சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் த அது லென்த்தில் மட்டும்தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். ஓகேவா? நான் ஃபோர்ஸ் நம்ம இதுதானே ஏரியா. ஸோ நம்ம ராட் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் அதோட ஏரியா. ஓகே, ஏரியா வெக்டார் இப்படி இருக்குமா? ஏரியா வெக்டார் வில் பி ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த கிராஸ் செக்ஷனல் ஏரியா. எஸ் ஆர் நோ? அப்போ நான் ஒரு ஏரியாவுக்கு நான் ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சேஞ்சஸ் எங்கே நடக்குது? லென்த்தில் நடக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் யோர் ஸ்ட்ரெஸ். நான் tangential or shearing stress. ஓகேவா? tangentialனா என்னது? இட் இஸ் யுவர் parallel thing. yes or no? so tangential or shearing stress அப்படின்னா என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். so shearing அப்படினாவே நான் என்ன சொல்லி கொடுத்த 2 dimension. அப்ப சேஞ்சஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால நம்மளுக்கு எப்படி சேஞ்சஸ் கிடைக்கும்? 2 dimensionல. 2 dimensionனா என்னது? லென்த் அண்ட் பிரெத்ல சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ அப்ப இது எப்படி மேம் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நார்மலா இந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்கு. ஓகேவா? இந்த பிளாக்கோட பாட்டம் மோஸ்ட் பார்ட்டை நான் என்ன பண்ணிடுறேன்? ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஐ எம் ஃபிக்ஸிங் இட். ஓகேவா? பாட்டம் பார்ட் என்னவாயிடுச்சு? எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இட் இஸ் ஃபிக்ஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் இதுக்கு பேரலா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறேன். நான் ஏரியா வெக்டார், ஏரியா இப்படி தானே இருக்குது, கிராஸ் செக்ஷனல் ஏரியா, இதுக்கு ஏத்தாப்புல பேரலா நான் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறேன். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷூ பாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நகரும். வெறும் கீழே ஃபிக்ஸட், மேலே மட்டும் அப்படி ஸ்லாண்டிக்காக நகர்ந்துருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை டைரக்ஷனில் சேஞ்சஸ் நடந்திருக்கு? நார்மலாக இங்கே இருக்க வேண்டிய லென்த்து இப்போ எனக்கு இங்கே மாறி இருக்கு. எஸ் ஆர் நோ? ஒரு சேஞ்ச்.
இந்த இடத்துல இருக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் இப்போ இங்கே மாறி இருக்கு. அப்போ 2 சேஞ்ச். ஸோ when I'm giving a stress டான்ஜென்ஷியலாக நான் கொடுக்குறப்ப எனக்கு எவ்வளோ சேஞ்சஸ் கிடைக்குது? 2 டைமென்ஷனில் சேஞ்சஸ் கிடைக்குது. அதனால இட் இஸ் யோர் ஷியரிங் ஆர் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ சேம் ஃபார்முலாஸ் ஆர் அப்ரிஷியேட்டட், எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸும் கிடையாது. ஓகேவா? நோ, இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்கர்ஸ் பிட்வீன் த ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆஃப் த பாடி. எக்ஸாக்ட்லி, ரிலேட்டிவ்னா என்ன? ஒன்றை வச்சு இன்னொன்று கம்பேர் பண்ணணும். அப்போ பாட்டம் பார்ட் இங்கே இருக்கு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்ட் எங்கே இருக்கு? இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு. எஸ் ஆர் நோ? அதனால தான் இது ரிலேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபோர்ஸ் நான் எப்படி கொடுத்துருக்கேன்? என்னோட ஏரியாவுக்கு பேரலாக கொடுத்துருக்கேன். எஸ் ஆர் நோ? ஸோ ஃபோர்ஸ் அப்ளைட் பேரலல் டு த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் அ பாடி. ஓகே, இதுதான் வந்து டான்ஜென்ஷியல் ஆர் ஷியரிங் ஸ்ட்ரெஸ். கிளியரா இருக்கா? எஸ். ஸோ நவ் த நெக்ஸ்ட் ஒன். இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சேஞ்ச் சம்திங். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா நான் வந்து பேரலாக வந்து ஃபோர்ஸ் கொடுக்காம நான் ஒரு ஆங்கிளில் நான் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறேன், எஃப். ஸோ யூ பீப்புள் நோ திஸ் இஸ் த பேஸ். எஸ் ஆர் நோ? ஸோ பேஸ்லேருந்து ஒரு ஆங்கிளுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும்? வி பீப்புள் நோ, பிகாஸ் 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா வி ஹாவ் டு ரெசல்யூட். எஸ் ஆர் நோ? அப்போ ரெசல்யூட் பண்ணோம்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆங்கிள், இது வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ. இது எஃப் காஸ் தீட்டா, இது எஃப் சைன் தீட்டா. ஓகே, எஃப் காஸ் தீட்டா, எஃப் சைன் தீட்டா. அப்போ எனக்கு ஷியரிங் ஆர் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னா, சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு கெட் அ டென்சைல் ஸ்ட்ரெஸ், ஓகே, அப்போ என்ன எழுதுவோம் நம்ம? நார்மலாக இட் இஸ் ஃபோர்ஸ். டென்சைல்னா என்னது? இட் இஸ் அ பேரலல் ஃபோர்ஸ். அப்போ பேரலல்னா என்னது? தட் இஸ் எஃப் காஸ் தீட்டா. ஸோ எஃப் காஸ் தீட்டா இன்டூ ஏ டிவைடட் பை ஏரியா அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இதுவே எனக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது புல்லிங், நான் வந்து இப்படி புல் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு வந்து புல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? தட் இஸ் எஃப் சைன் தீட்டான்னு இருக்கு. எஸ் ஆர் நோ? இதெல்லாம் டான்ஜென்ஷியலுக்கு. இதுவே நம்ம வந்து எஃப் சைன் தீட்டான்னு எடுத்தோம் அப்படின்னா தட் வில் பி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். எஸ் ஆர் நோ? நம்ம வந்து புல்லிங், எலாங்கேட்டிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். எஸ் ஆர் நோ பசங்களா? கிளியர்? எஸ். ஸோ இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணிடுங்க? ஒரு யோ போட்டுருங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு 90 டிகிரி பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் வேணும். பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம இது எப்படி சேஞ்ச் ஆகும்? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஃப் சைன் தீட்டா டிவைடட் பை ஏ அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்படி ஏன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஷியரிங் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டென்சைல் ஸ்ட்ரெஸ், ஷியரிங் ஸ்ட்ரெஸ்னு சொல்றோம் இல்லையா? திஸ் இஸ் யுவர் ஷியரிங் ஸ்ட்ரெஸ். Okay, so this is your shearing stress. Clear arka? Everything is fine now. Now volumetric stress. So volumetric stress அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா force applied by a fluid on a body. So it's a very good thing. என்னன்னு பார்க்கலாம். So listen. ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா we are having a liquid. இதில் வந்து ஒரு கண்டெய்னரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? லிக்விட் வச்சுருக்கேன். ஓகே, ஐ எம் ஹேவிங் அ லிக்விட். ஒரு லிக்விட் இருக்கு. இந்த லிக்விட், இது வந்து லிக்விட் அப்படிங்கிறப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அது ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் ஆர் நோ? ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, அதுக்குள்ளார நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன், ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கேன். ஓகேவா? ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கேன். டன்? எஸ். ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு இதுக்கு வந்து ஒரு மூடி ஒன்று போடுறேன். ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன்? ஐம் ஜஸ்ட் க்ளோசிங் திஸ். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஐம் க்ளோசிங் திஸ். க்ளோஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நார்மலாக இந்த இடத்துல என்ன இருக்கும்? இதுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். நார்மலாக என்ன இருக்கும்? நார்மலாக இந்த லிக்விடுக்குன்னு ஒரு ப்ரெஷர், நார்மலாக ப்ரெஷர் இருக்கும். இதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும். எஸ் ஆர் நோ? இந்த 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல ஒரு மாஸ் ஒன்று வைக்கிறேன், ஒரு வெயிட் ஒன்று வைக்கிறேன், ஒரு வெயிட் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஐம் கீப்பிங் அ மாஸ் ஓவர் ஹியர். எம் அப்படிங்கிற வெயிட்ல இருக்க ஒரு மாஸ் வைக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்மளோட வெயிட் அப்படியே கீழே வருமா?
இந்த பேலன்சிங் லென்த் அப்படியே நம்மளுக்கு கீழே வருமா? அப்போ என்ன ஆகும்? நார்மலா இங்க இருந்தது இப்போ இங்க இறங்கி வந்திருக்கும். அப்ப லிக்விட் என்ன இருக்கும் பசங்களா? இந்த இடத்துல லிக்விட் இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. இந்த இடத்துல எல்லாம் கம்ப்ரெசிவாக மாறி இருக்கும். எஸ் ஆர் நோ? அப்படியே இந்த இடத்துல வந்து எல்லாமே கம்ப்ரெசிவாக அப்படியே வந்திருக்கும். அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல? ஸோ நவ் வி பீப்புள் நோ இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாயிருக்கும். எஸ் ஆர் நோ? ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ ப்ரெஷர் இந்த சினாரியோவில் என்ன ஆயிடுச்சு? ப்ரெஷர் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். அப்போ இந்த ப்ரெஷர் என்ன பண்ணும்? எல்லா டைரக்ஷனில் இருந்தும் நம்ம ஆப்ஜெக்ட் மேலே இப்படி படும். ஸோ ஃப்ரம் எவ்ரி டைரக்ஷன், ஆல் த டைரக்ஷன் இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணும்? நம்ம ஆப்ஜெக்ட் மேலே ப்ரெஷரை கொடுக்கும். அண்ட் எல்லா டைமும் இது ப்ரெஷர் கொடுக்குறப்ப இட் வில் பி 90 டிகிரி. எந்த சைடில் அது ப்ரெஷர் கொடுத்தாலும் அது எப்படி இருக்கும்? நம்மளுக்கு 90 டிகிரியில் தான் வந்து என்ன பண்ணும்? அந்த ப்ரெஷர் உள்ள அப்ளை ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் த கிளியர் திங். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ப்ரெஷர் எல்லா இடத்துலேருந்து வர்றப்ப நார்மலாக இருக்கிற இந்த வால்யூம் இப்போ குறைய ஆரம்பிக்கும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எஸ் ஆர் நோ? அப்போ இதிலிருந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஒருவேளை ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒன்று பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவாகத்தான் இருக்கணும். எஸ் ஆர் நோ? ஸோ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவில் தான் அது இருக்கணும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுது? 3 டைமென்ஷன்ல இருந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் 3 வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் எவ்ரிவேர் ஆன் த சர்ஃபேஸ். நான் சொன்னதா இருக்கா? அடுத்தது பாருங்க, any point is normal to the surface. Force எங்க ஆக்ட் ஆனாலும் அது எப்படி தான் இருக்கும்? normal to the surface, that is 90 degree to the surface ஆக இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, the magnitude of the force on a small surface area is proportional to the area. ஓகேவா? so that means ஒரு குட்டி இடம் எடுத்துக்கிறோம். ஒரு குட்டி இடம் எடுத்துட்டு அதோட ஃபோர்ஸ் மேக்னிடியூட நான் எடுக்கிறேன். ஓகேவா? அது எப்போவுமே அது எப்படி இருக்கும்? ஏரியாவுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஒரு குட்டி இடத்த எடுத்துட்டு நான் வந்து அந்த மேக்னிடியூட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்? ரெண்டும் ப்ரொபோஷ்னலாக இருக்கும் ஃபார் அ ஸ்மால் ஏரியா. ஓகே, ஸோ அதுக்கும் சேம் இதே ஃபார்முலா தான், நோ ப்ராப்ளம். பட் வால்யூமெட்ரிக் அப்படின்னு வர்றப்ப நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை என்னென்னு எழுதுகிறோம்? ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஸ்ட்ரெஸ்ஸை என்னென்னு எழுதுகிறோம்? நம்ம ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் நம்ம வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் வில் பி கால்ட் ஆஸ் ப்ரெஷர். ஓகே, நான் நெக்ஸ்ட் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணதான், if the surrounding pressure, if the fluid pressure increases, then volume will be decreasing. Yes or no? So pressure increase ஆச்சு அப்படின்னா வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறத எப்படி எழுதுவோம்? ஸோ சேஞ்ச் இன் ப்ரெஷர் கேன் பி ரிட்டன் ஆஸ் ஒரிஜினல் வால்யூம் மைனஸ் சேஞ்ச் இன் வால்யூம். அடுத்தது பாருங்க, if the pressure surrounding pressure is decreased, அப்போ சரௌண்டிங் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். எஸ் ஆர் நோ? அப்போ எப்படி எழுதலாம்? ஸோ டெல் பி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்கும்? ஒரிஜினல் வி ப்ளஸ் சேஞ்ச் இன் வி அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒன்று எப்போவுமே பாசிட்டிவ், ஒன்று எப்போவுமே நெகட்டிவாக இருக்கும். ஏதோ ஒன்று பாசிட்டிவ், ஏதோ ஒன்று நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ரெண்டுமே பாசிட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவாக இருக்காது. ஏன்னா தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர், ரைட்? எஸ். அடுத்தது பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். எஸ், ஸ்ட்ரெஸ் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? இட் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? அந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட், அது அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளார நடக்கிறது எல்லாமே. ஓகே, அது வந்து 10 ஆப்ஜெக்ட் வச்சா கம்மியாக போயிடும், 15 ஆப்ஜெக்ட் வச்சா கம்மியாக போயிடும், அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது உள்ளேயே, அதாவது எவ்ரி திங் வில் பி ஹேப்பனிங் இன்சைட், தட்ஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல். ஓகே, ஸோ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னது? நான் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸில் எனக்கு ஆப்ஜெக்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுதான். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வாட் இஸ் த ஃபார்முலா? இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஒன்லி திங் இஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேவா? பிரேக்கிங் மேம், அப்போ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்னால் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்துருப்போம், அப்போ அதிகமான நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமா மேம்? கிடையாது. ஓகே, பிகாஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ எனக்கு ஃபோர்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே தெரியாமல் ஏரியா அதிகமாகும். இல்லை ஃபோர்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏரியா கம்மியாயிடும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுற ஆன்சர் எப்போவுமே எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தட் இஸ் வை இட் இஸ் அன் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கிளியராக இருக்கா பசங்களா? அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ், இண்டிபெண்ட் ஆன் எவ்வளோ லென்த் இருக்குது நம்ம ஆப்ஜெக்ட்,
அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, எவ்வளோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குது, இது எல்லாத்துக்குமே என்னது நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து இட் இஸ் இண்டிபெண்ட். ஓகே, எஸ். நான் ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சாச்சு, ஸ்ட்ரெஸ் வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு. த நெக்ஸ்ட் டாபிக் வி ஆர் கோனா ஃபோக்கஸ் இஸ் ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கறனால வரக்கூடிய ரிசல்ட். நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கறனால வரக்கூடிய ரிசல்ட். நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த டிஃபார்மிங்கில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்கணும். எஸ் ஆர் நோ? நம்ம ஆப்ஜெக்டில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கணும். ஸோ லிசன், இது நார்மலாக இருக்கக்கூடிய பேப்பர் கப். இந்த பேப்பர் கப்புக்கு நான் என்ன பண்ணுறேன், நார்மலாக இருக்குது. இப்போ இது நான் வந்து இப்படி சும்மா இப்படி கையில் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ சும்மா நான் கையில் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது உண்மையா, இல்லை மேம் நீங்கள் கையில் வச்சுட்டே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது உண்மையா? அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் பார்ப்பீங்க. எஸ் ஆர் நோ? அப்படியே சல்லியாக நொறுங்கிருச்சு இந்த ஆப்ஜெக்ட். தட் மீன்ஸ் நான் சும்மா இப்படி பிடிச்சிட்டு இருக்கல, இதுக்கு நான் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ நான் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கேன்னா ஸ்ட்ரெஸ் உருவாயிருக்கா இல்லையாங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இந்த டிஃபார்மிங்கை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் மெஷர் ஆஃப் டிஃபார்மேஷன். ஓகே, ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்னது பசங்களா? It is a measure of deformation. அடுத்தது, when there is stress there will be a strain. இது வந்து general knowledge. இது எப்படின்னா only up to a limit. ஓகேவா? only up to a limit. அப்போ லிமிட்டுக்கு அதுக்கப்புறம் போயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லைனாலும் ஸ்ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு லிமிட்டுக்கு வரைக்கும் தான் அது எப்படி இருக்கும்? when there is a strain there will be a stress அப்படின்னு சொல்லலாம். ஒரு லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா நம்ம அதை சொல்ல முடியாது. அது எந்த லிமிட் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு you have to wait till stress strain graph. இப்போ அடுத்தது பாயிண்ட் போகலாம். now if it represents the displacement between the particles in the body relative to its reference length. ஸோ என்னதான் இவங்க சொல்ல வராங்கன்னா ரொம்ப அசால்ட்டான ஒரு விஷயம் தான் சொல்ல வராங்க, கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ராடோட லென்த்து ஒரிஜினலாக எல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறேன். இந்த ராடுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, ஃபோர்ஸ் இட்ஸ் நத்திங் பட் m into g which is equal to w. எஸ் ஆர் நோ? நான் ஒன்று கொடுக்குறேன். அப்போ கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதே லென்த்தில் தான் இருக்குது. நான் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அது என்ன ஆயிருதுன்னு பாருங்க. ஓகேவா? நான் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, எனக்கு புது லென்த் கிடைக்குது. எஸ் ஆர் நோ? ஏன்னா எனக்கு லென்த் வேரி ஆயிருக்கு, டிஃபார்மிங் நடந்திருக்கு. அப்போ எவ்வளோ லென்த்? இதுதான் சேஞ்ச் இன் லென்த். இதுதான் சேஞ்ச் இன் லென்த். அப்போ எல் டேஷ் அப்படிங்கிறது என்னது? ஒரிஜினல் லென்த் பிளஸ் சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னு எழுதலாமா? ஒரிஜினல் லென்த் பிளஸ் சேஞ்ச் இன் லென்த். சேஞ்சை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? டெல்லில் மென்ஷன் பண்ணுவோம். அது உங்களுக்கே நார்மலாக தெரியும். எஸ் ஆர் நோ? அப்போ பாருங்க, இனிஷியல் கண்டிஷன்லேருந்து ரிலேட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் கம்பேரிசன் அப்படின்னா யார் அதுக்கு பேர் போனவங்க? நம்ம ஆளுக தான், நம்ம பயலுக தான். ஓகே, ஸோ தட் இஸ் அ திங். அடுத்தது பாருங்க, சேஞ்ச் இன் ஷேப் டியூ டு த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ரைட், அதுதானே டிஃபார்மேஷன். அதுக்கு தானே இவ்வளோ வேலையை பார்க்குறது. அது நல்லா இருக்கக்கூடாது மொத்தத்தில். அவ்வளோதான் நம்ம எய்ம். ஓகே, அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறோம். அடுத்தது, இட் ஹேஸ் நோ டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி. பிகாஸ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது நம்ம எப்சைலான் அப்படின்னு எழுதுவோம், இல்லை சிக்மா, இது எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம், சம்மேஷன் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, விச் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் சைஸ் டிவைடட் பை ஒரிஜினல் சைஸ். அப்படின்னு என்னது? சேஞ்ச் இன் சைஸ்னு என்னது? சேஞ்ச் ஆயிருக்கிறது. ஸோ சேஞ்சுன்னு வர்றப்ப நம்ம டெல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், ஒரிஜினலுங்கிற வரப்ப அப்படியே எழுதிடுவோம். ஓகேவா? சப்போஸ் எனக்கு ஏரியாவே மாறுது மேம் அப்படின்னா டெல் ஏ டிவைடட் பை ஏ. எனக்கு வால்யூமே மாறுது மேம், டெல் வி டிவைடட் பை வி. ஓகே, அப்போ இதோட யூனிட் என்னது? மீட்டர். இதோட யூனிட் என்னது? மீட்டர். ஸோ மீட்டர் கேன்சல் ஆச்சுன்னா இட் வில் பி 1. ஸோ 1 யூனிட் அப்படின்னா அது என்னது? இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் ஸ்ட்ரெயின். ஓகே, now இந்த ஸ்ட்ரெயினும் 3 விதமாக பிரிக்கலாம். பிகாஸ் 3 விதமாக ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுதா? அப்போ 3 விதமாக நம்மளுக்கு ஸ்ட்ரெயினும் கிரியேட் ஆகணுமா? எஸ். அப்போ லாஞ்சிடியூட்னல் அப்படின்னா தட் இஸ் யோர் 1 டைமென்ஷன். ஷியரிங் ஆர் டான்ஜென்ஷியல் ஆர் ரிஜிட் அப்படிங்கிறப்ப இட் வில் பி 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரெயின். அதுவே நம்ம வால்யூமெட்ரிக், பல்க் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வால்யூமெட்ரிக் ஆர் பல்க், ரெண்டுத்தில் எது சொன்னாலும் சேம் தான். ஓகேவா? அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா that will be a 3-dimensional strain. அப்போ changes will be in volume, changes will be in area, changes will be in length. Okay, so let's go further.
அப்போ longitudinal strain என்னது changes will happen only in one dimension. so rodல மட்டும் தான் எனக்கு changes நடக்கும், lengthல மட்டும் தான் நான் changes இருக்கிற மாதிரி நான் பார்ப்பேன். ஓகே, பேலன்ஸ் எல்லாமே டேலி ஆயிடும். so strain will be equal to increase in length divided by original length of the wire. so del L divided by L. okay, done. now அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டைமென்ஷனில் சேஞ்ச் ஆகணும். அப்போ எனக்கு ஹைட்டும் சேஞ்ச் ஆகணும், லென்த்தும் சேஞ்ச் ஆகணும். எஸ் ஆர் நோ? எனி 2 L into L தான் ஏரியா. எஸ் ஆர் நோ? ஸோ வி ஹாவ் டு மேக் இட் இன்டு 2 டைமென்ஷன். அப்போ நார்மலாக பாருங்க, நார்மலாக நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுக்கு நான் ஷியரிங்காக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப ஷியரிங் ஸ்ட்ரெஸ் என்ன நான் என்ன பண்ணுறேன், ஐம் கிவிங் அ ஃபோர்ஸ். அப்போ அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, எனக்கு இந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்குது. ஓகேவா? இட் இஸ் கெட்டிங் சேஞ்ச்ட். அப்போ என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, எனக்கு நார்மலா இப்படி இருந்த லென்த் இப்ப இப்படி மாறிடுச்சு. எஸ் ஆர் நோ? நார்மலா இந்த இடத்துல இருந்த லென்த் இப்போ இப்படி மாறிடுச்சு. ஸோ ஹைட் மாறி இருக்கு, எனக்கு லென்த் மாறி இருக்கு. ஸோ எல் அப்படிங்கிறத நான் ஹெச்னு வச்சுக்கிறேன், டெல் எக்ஸ் அப்படிங்கிறத நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ வந்து ஸ்ட்ரெயின் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் சேஞ்ச் இன் ஏரியா டிவைடட் பை த ஒரிஜினல் ஒன். ஸோ தட் இஸ், இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒன்னா யூ பீப்புள் கேன் ரைட் சேஞ்ச் இன் ஏரியா டிவைடட் பை ஏ, இப்படியும் எழுதலாம். இல்லை நான் ரொம்ப 100% எழுத போறேன் அப்படின்னா, இந்த சேஞ்சஸ் நம்மளுக்கு எதில் நடந்திருக்கு, ஒரு தீட்டால நடந்திருக்கு. எஸ் ஆர் நோ? அப்போ இது ரெண்டு தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. so what we can do, opposite adjacent அப்படினா that will be tan theta. so tan theta can be written as opposite divided by adjacent எழுதலாமா? so x divided by h. and இது ரொம்ப small change ஆகத்தான் இருக்கும். since it is a very small change, theta will be very very small. அப்ப theta small அப்படினா எப்படி எழுதலாம், tan theta is similar to that of sin theta is similar to that of theta. so theta can be written as x divided by h. and theta எப்படி இருக்கணும், will be always a radian. ஏன்னா பிசிக்ஸ்ல நம்ம என்ன பண்ணாலும் என்னதான் பண்ணுவோம், ரேடியன்ல தான் எழுதுவோம். கிளியரா இருக்கா? அப்ப இந்த தீட்டாவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆங்கிள் ஆஃப் ஷியர் அப்படின்னு சொல்றோம். இந்த தீட்டாவை தான் நான் என்னன்னு சொல்றேன், ஆங்கிள் ஆஃப் ஷியர் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் ஷியர். ஸோ நான் வால்யூம் ஸ்ட்ரெயின். ஓகேவா? வால்யூம் ஸ்ட்ரெயின். அப்போ வால்யூம் ஸ்ட்ரெயின்னா என்ன அர்த்தம், சேஞ்ச் இன் வால்யூம். 3 டைமென்ஷன்ல சேஞ்சஸ் நடக்க போகுது. ஸோ ஒரிஜினலா ஒரு வால்யூம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது நம்மளுக்கு, அதோட சேஞ்சஸ் நடக்குது. ஸோ திஸ் இஸ் யோர் வால்யூம் சேஞ்ச். இதுதான் நம்மளோட வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ரொம்ப சிம்பிள், பெருசா எதுவுமே கிடையாது இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொன்று நெகட்டிவாக இருக்கணும், அவ்வளோதான், நத்திங். ஓகே, எஸ். ஸோ now பசங்களா, what we have done is strain வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, it is the Hooke's law பற்றி படிக்க போகிறோம். so we are going to study what is Hooke's law is. so நான் ஒரு வேல்யூ சொல்லிட்டே இருந்தேன், ஒரு லிமிட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயினும் இருக்கும், ஒரு லிமிட் வரைக்கும். அப்போ that limit is your Hooke's limit. அதுதான் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். ஓகேவா? அப்போ ஹூக்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராஃப் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும், ஓகேவா, ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோர்ஷனலாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் எழுதணும். எஸ் ஆர் நோ? அப்போ அந்த கான்ஸ்டன்ட் தான் கே. கே அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ கே கேன் பி ரிட்டன் ஆஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் அர்த்தம். கேன்னு எழுதியிருப்பாங்க, சில இடத்துல ஈன்னு எழுதியிருப்பாங்க, டசன்ட் மேட்டர். ஓகேவா? ஸோ ஹூக்ஸ்லானா என்னது, ஒன்லி ஃபார் ஸ்மால் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸ்மால் வேல்யூ, ஒரு குட்டி வேல்யூக்கு தான் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, ஃபார் ஸ்மால் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெயின், குட்டி வேல்யூஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வில் பி ப்ரொபோர்ஷனல் ஆஃப்டர் அ பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி ஆஃப் லிமிட் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்லாம் சொல்லுவோம். proportionality limit. proportionality limit. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் வரைக்கும் தான் அது ரெண்டும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனலாக இருக்கிற வரைக்கும் தான் பாடி கேன் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். பாடி என்ன பண்ணும், அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். நம்ம ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகாது, அவ்வளோ அக்யூரேட்டாக வராது. ஓகே, ஸோ தட் இஸ் த ஹூக்ஸ் லா.
இப்போ இந்த ஹூக்ஸ் லா வச்சு ஒன் டைமென்ஷனில் எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கும், கம்பைண்டாக அது எப்படி இருக்கும், அதோட ரிலேஷன்ஸ் என்னென்ன, அதோட ரிலையன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ படிக்கலாம். ஸோ there are 3 types of modulus we are going to study: Young's modulus, rigidity modulus, bulk modulus. ஓகேவா? ஸோ rigidity modulus or shear modulus என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், doesn't matter. ஓகே, ஸோ now first one is Young's modulus. ஸோ Young's modulus அப்படிங்கிறத வந்து நம்ம y அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். that means stress, அதாவது ஸ்ட்ரெஸ் அப்ளைட் ஃபார் ஒன் டைமென்ஷன். ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறதுனால எனக்கு ஸ்ட்ரெயின் எங்கே நடக்குது, ஒன் டைமென்ஷனில் நடக்குது. ஸோ longitudinal stress divided by longitudinal strain. ஓகே, longitudinal strain. அப்போ longitudinal stressக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா ஹோல் டிவைடட் பை longitudinal strainனா என்னது பசங்களா, தட் இஸ் சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை லென்த். அப்போ இதை கரெக்டாக எழுதணும் அப்படின்னா Young's modulus will be equal to, so the Young's modulus will be equal to force into length divided by area into change in length அப்படின்னு எழுதலாமா? Yes or no, we can write change in length. அப்போ இதுதான் நம்மளோட Young's modulus ஓட ஃபார்முலா. இதோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்திங் பட் பாஸ்கல். அதே தான், ஒரே யூனிட் தான். ஓகே, ஸோ இது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம், டென்சைல் ஃபோர்ஸாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். நீங்கள் எப்படி ஃபோர்ஸ் கொடுத்தீங்க, எப்படி நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்க, ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆனாலும் என்னதான் ரிசல்ட் நம்மளுக்கு லென்த்தில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் Young's modulus பசங்களா, திஸ் இஸ் த Young's modulus. அப்போ Young's modulus எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that will be nature of the material, pressure of the material, ஓகேவா, pressure and temperature of the material. இதை மூணுத்தையும் பொறுத்து தான் இருக்கும். பிகாஸ் லிசன், thermal conductivityல நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிக்கிறப்போ ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, L will be equal to, அதாவது change in length will be equal to original length into alpha into del t அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறப்பையும் எனக்கு எலாங்கேஷன் பாசிபிள். எஸ் ஆர் நோ? அப்போ Young's modulus எப்பயும் பாசிபிள் நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறப்பையும் வந்து நம்மளுக்கு இது பாசிபிள். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்முலா என்னது பசங்களா, FL divided by A into del L. எஸ் ஆர் நோ? இதுதான் Young's modulus. அப்போ del Lக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ என்ன ஆகும், F divided by A, இந்த இடத்துல L alpha into del T. ஆல்ஃபாங்கிறது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட், thermal கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் thermal கோஎஃபிஷியன்ட், thermal coefficient of expansion அப்படிங்குவாங்க. அப்போ L கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா F divided by A alpha del T is equal to Young's modulus. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, Young's modulus is inversely proportional to del L, அதாவது del T அப்படின்னு தெரியுது. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், Young's modulus குறைஞ்சிரும். அண்ட் இந்த மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நீட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, யாருக்கெல்லாம் தேர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் யூனிட்டையும் Young's modulus யூனிட்டையும் கம்பேர் பண்ண தெரியலையோ அவங்க இந்த கொஸ்டின் தப்பு பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கும் என்னதான் யூனிட், அதே SI யூனிட் பாஸ்கல் தான். ஸோ வாட் எவர் த சேஞ்சஸ், திஸ் இஸ் கோன் பி த வேல்யூ. Okay, this is going to be the single value. Now Young's modulus versus spring, because Young's modulus என்னது ஒன் டைமென்ஷனில் தான் சேஞ்சஸ் வரும், ஸ்ப்ரிங்கும் என்னது தான் எனக்கு ஒன் டைமென்ஷனில் தான் சேஞ்சஸ் வரும். அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, -kx அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, நம்மளோட எக்ஸ்டென்ஷன், அந்த சேஞ்ச் எலாங்கேஷனை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ Young's modulus என்ன பண்ணலான்னு பாருங்க, Young's modulus is equal to force into length divided by A into del L. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சின்ஸ் ஸ்ப்ரிங்கும் நம்மளுக்கு Young's modulus மாதிரி இருக்கிறனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன். எப்படி ஈக்குவேட் பண்ணுறேன்னா இதை ஃபோர்ஸ் ஃபார்முலாவை நான் மாற்றி எழுதுறேன். அப்போ எப்படி மாற்றி எழுதலாம், ஸோ ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு Young's modulus A del L divided by L. ஓகே, இப்போ இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். எப்படி அப்படின்னா குரூப் பண்ணுறேன், Young's modulus A divided by L into del L. del L அப்படின்னா என்னது, elongation, change. ஸோ del L அப்படிங்கிறது change in length, change in length or elongation. இப்போ இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க,
What is a spring force? So spring force will be equal to minus kx. X அப்படிங்கிறது என்னது? elongation. K அப்படிங்கிறது என்னது? spring constant. Yes or no? It is spring constant. Okay, it is a spring constant. இப்போ இந்த formula எழுதுங்க. F will be equal to Young's modulus area divided by L into del L. மேல இருக்க formula எழுதுங்க. minus K into X. இது வந்து spring force. அப்ப you people can see the relation. K அப்படிங்கிறது என்னது? K is nothing but Young's modulus area divided by length. X அதாவது elongation என்னது இங்க? del L. So that means even Young's modulus is related with the spring concept. Okay, அப்ப spring concepts கொடுத்துட்டு உங்ககிட்ட திடீர்னு elongation Young's modulus எழுதுங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. Kக்கு பதிலா ஒரு வேல்யூ, Xக்கு பதிலா ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க ஆன்சர்ஸ் எடுத்துக்கலாம். Okay, so this is much important பசங்களா, much important. Okay, now so the next concept என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா படித்தோம். என்ன ஃபார்முலா படித்தோம்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ் அப்படின்னு படித்தோம். எஸ் ஆர் நோ? ஸோ ஆர் we can write force is equal to YA divided by L into del L. ரைட். இப்போ ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யங்ஸ் மாடுலஸில் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், டேக் மீன். ஓகேவா? டைரக்ஷன் பார்த்துட்டு டேக் மீன், அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்க, இந்த ரெண்டுமே எதுக்கு ஒர்க் ஆகுது? ரெண்டுமே இட்ஸ் அ டென்சைல் ஒன். எஸ் ஆர் நோ? டென்சைல் ஃபோர்ஸ். ரெண்டுமே இழுக்கறதுக்கு தான் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் டேக் மீன். அப்போ இந்த இடத்துல நம்ம யங்ஸ் மாடுலஸ் ஃபோர்ஸ் எல்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை F1ன்னு வச்சுக்கோங்க, இது F2ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ F1 plus F2 divided by 2, okay, will be equal to YA divided by L into del L. Okay, சிம்பிளா முடிச்சுக்கலாம். பிகாஸ் இது ரெண்டும் என்னது? சேம் ஃபங்க்ஷன். ரெண்டுமே எலாங்கேஷன். ரெண்டுமே எதுக்கு? எலாங்கேஷனுக்காகத்தான் யூஸ் பண்றோம். ஓகே, இதுவே அடுத்த ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க, இது 1 எடுத்துக்கோங்க, இது 2 எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே இப்போ என்ன பண்றோம்? கம்ப்ரெஷனுக்கு தான் யூஸ் பண்றோம். அப்ப இங்க என்னதான்? F1 plus F2 divided by 2 is equal to YA divided by L into del L. ஒருவேளை அடுத்த எக்ஸாம்பிள்ல இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இது F2, இது F1. ஓகே, ஸோ இது எப்படி இருக்கு பசங்களா? ஒன் இஸ் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து எலாங்கேஷன் ஃபோர்ஸ். இது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், இது எலாங்கேஷன் ஃபோர்ஸ். எஸ் ஆர் நோ? ஸோ ஒன்று கம்ப்ரெசிவ், இன்னொன்று எலாங்கேட். அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ யூ பீப்புள் கேன் ரைட் தட் இஸ் F1 minus F2 divided by 2. எது இங்கே கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்? F1 அப்படிங்கிறதா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். ஸோ கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸுக்கு பெட்டர் புட் மைனஸ். ஸோ F2 minus F1 divided by 2 is equal to YA divided by L into del L. ஓகே, ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நான் த நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். அப்போ ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராட் இருக்கு. ஓகேவா? ஒரு ராட் இருக்கு. இந்த ராடுக்குன்னு ஒரு லென்த் L இருக்கு, இதுக்குன்னு ஒரு ரேடியஸ் R இருக்கு. ஓகேவா? ஒரு லென்த்து ஒரு ரேடியஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ராடை இப்படி ட்விஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? என்ன பண்ணுறேன்னா இப்படி ட்விஸ்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு ராடுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. இப்படி இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணுறேன், இப்படி திருப்புறேன். அப்போ திருப்புறப்ப எனக்கு ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும் இல்லையா? அதுதான் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டா, ஐ மீன் ஃபை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதைத்தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க? ஃபை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தீட்டா அப்படிங்கிறது என்னது? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆங்கிளை ரொட்டேட் பண்ணுறோமோ அதுதான் தீட்டா. எவ்வளோக்கு எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் தீட்டா. அப்போ தீட்டா இன்டூ ரேடியஸ் டிவைடட் பை லென்த் வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். ஸோ தட் மீன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக திருப்புறோமோ, அதிகமாக ட்விஸ்ட் பண்ணுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ தீட்டா இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோக்கு அவ்வளோ தீட்டா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய தீட்டா ஃபை எல்லாமே என்னதான்? நம்மளோட ரேடியன் தான். ஓகே, எவ்ரி திங் இஸ் த ரேடியன். ஓகே, கிளியரா இருக்கா? So that's it. This is the angle of twist. And now the next point is, the next discussion is going to be bulk modulus.
ஓகே, அப்போ இந்த பல்க் மாடுலஸ்னா என்னென்ன பேரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். பல்க் அப்படிங்கிறது வால்யூமெட்ரிக் மாடுலஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ்லாம் என்ன நடக்க போகுது, எல்லாமே வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்போ கேன்னு எழுதுறோம் அப்படின்னா கே வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் del P divided by del V divided by V. ஏன் மேம் இங்கே மைனஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன். ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று குறையும். எஸ் ஆர் நோ? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் குறையும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் குறையும். எஸ் ஆர் நோ? அப்போ ஏதோ ஒன்று மைனஸில் தான் இருக்கும். அப்போ அந்த மைனஸ் எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றுறது? முன்னாடி ஒரு மைனஸ் போடுறனால. எஸ் ஆர் நோ? பிகாஸ் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று மைனஸில் இருக்கும். அப்போ அந்த மைனஸ் இன்டூ திஸ் மைனஸ் வில் பி ப்ளஸ். ஸோ அதனால முன்னாடி ஒரு மைனஸ் போட்டிருக்காங்க. இதை டென்சிட்டி டேர்ம்ஸ்லையுமே எழுதலாம். ஓகேவா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டிலையும் இது எழுதலாம். ஓகே, இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி பீப்புள் நோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ வால்யூம். எஸ் ஆர் நோ? அப்போ இதோட சேஞ்ச் அப்படின்னா del m, அதோட சேஞ்சஸ் அப்படின்னா del m divided by m is equal to del rho divided by rho is equal to plus del v divided by v. அண்ட் இங்கே வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகுது, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது. ஆனால் ஒன்று மட்டும் இங்கே என்ன சேஞ்ச் ஆகாது, மாஸ் மட்டும் இங்கே சேஞ்ச் ஆகாது. ஸோ மாஸ் வில் பி கன்சிடர் as கான்ஸ்டன்ட். ஓகேவா? மாஸ் என்னவா கன்சிடர் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். அப்போ கான்ஸ்டன்ட்டாக கன்சிடர் பண்ணுறப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு, del v divided by del rho divided by rho is equal to minus del v divided by v. அப்போ del v divided by v க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம del rho divided by rho அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ k can be written as del p divided by del rho divided by rho. del rho divided by ரோவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். ஓகே, எல்லாமே சேம் தான். Now the next one is compressibility. Compressibility அப்படின்னா என்னது, reciprocal of bulk modulus. ஓகே, ஸோ compressibility அப்படிங்கிறது என்னது, reciprocal of bulk modulus. ஸோ bulk modulus நம்ம எப்படி எழுதலாம், பீட்டா அப்படின்னு எழுதலாம். நோ ப்ராப்ளம், பீனும் சில இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ வால்யூம் மேலே வரணும், ப்ரெஷர் கீழே வரணும், அவ்வளோதான், வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, அடுத்தது ரிஜிட் மாடுலஸ் ஆர் ஷியர் மாடுலஸ் அப்படின்னா என்ன மீனிங், இந்த இடத்துல 2 டைமென்ஷனல்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் மீன்ஸ் நம்ம இதை ஈட்டா அப்படின்னும் எழுதலாம். ஓகே, சில இடத்துல வந்து ஈட்டா எழுதுவாங்க, சில இடத்துல வந்து மேக்ஸிமம் ஈட்டால தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க பசங்களா. ஸோ ஈட்டா கேன் பி ரிட்டன் ஆஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா டிவைடட் பை, நம்மளுக்கு இந்த இடத்துல என்னது, எக்ஸ் டிவைடட் பை ஹெச். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா எக்ஸ் மேலே ஹெச் இப்படியும் எழுதலாம். இல்லை ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா இன்டு தீட்டா அப்படின்னு எழுதலாம். இன்டு என்ன நம்ம எழுதலாம், தீட்டா அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் எக்ஸ் பை ஹெச் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் தீட்டா. எஸ் ஆர் நோ? எக்ஸ் பை ஹெச் அப்படிங்கிறது இட் ஆல்சோ கால்டு தீட்டா. ஓகே, அப்போ ஆங்கிள் வச்சும் எழுதலாம், ஆங்கிள் இல்லாமையும் எழுதலாம். தட் டசன்ட் மேட்டர். ஓகே, கிளியர்? எஸ், ஸோ ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் கிளியர் ரைட் நவ். இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, லெட்ஸ் மூவ் ஃபர்தர். ஓகே, ஸோ பசங்களா இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே மாடுலஸ் எல்லாமே படித்து முடிச்சுட்டோம். ஸோ நான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? எலாஸ்டிக் மாடுலஸும் நம்ம முடிச்சிட்டோம், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு நடுவில் பேலன்ஸ் இருக்கிறது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் என்ன பண்ணிடலாம், இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படித்த ஹூக்ஸ் லா அப்படிங்கிறது வெறும் இந்த இடம் வரைக்கும் தான் ஹூக்ஸ் லா படிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு தாண்டியும் சில கர்வ்ஸ் இருக்கு. அதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினோட கம்ப்ளீட் கிராஃப். அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஷால் வி பிகின்? எஸ். ஸோ பசங்களா இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடணும், நீங்கள் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களோட என்ன பண்ணிடுங்க, சப்போர்ட்டை வந்து காமிங்க. அண்ட் உங்களுக்கு இந்த லெக்சர் பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் ஒரு யோவை வந்து போடலாம். ஓகே, ஸோ நான் த நெக்ஸ்ட் லெக்சர் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹியர் கம்ஸ் த கம்ப்ளீட் கேம். ஓகே, இதுதான் கம்ப்ளீட் கேம். என்சிஆர்டியில் சில இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ பாயிண்ட் ஓலேருந்து ஒய் ஆக்சிஸில் வந்து ஸ்ட்ரெஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஸ்ட்ரெயின் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ பாயிண்ட் ஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலேருந்து ஏ வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட்.
அதுதான் proportionality limit. அங்கதான் Hooke's law valid, that is stress is directly proportional to strain. அப்ப stress is directly proportional to strain இதுக்கு ஒரு தீட்டா இருக்கா? இதுக்கு ஒரு தீட்டா இருக்கா பசங்களா? இப்போ இந்த தீட்டாவை நான் tan தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இந்த தீட்டாவை நான் என்ன எடுத்துக்கிறேன்? tan தீட்டான்னு எடுத்துக்கிறேன். that means opposite by adjacent. so தீட்டாக்கு opposite என்னது? stress divided by strain. okay, அப்ப stress increase ஆச்சுன்னா strain increase ஆகும். அதுதான் ரூல். so that means if theta is increasing, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு stress increase ஆகுதுன்னு அர்த்தம், strainum increase ஆகுதுன்னு அர்த்தம். okay, so இது வந்து ஒரு ஃபார்முலா, மறந்துடாதீங்க. இதுல இருந்து questions கேட்பாங்க. ஒரு 2-3 கிராஃப் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இது ரெண்டுத்துல எதுக்கு stress அதிகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு you people have to know this. okay, so first OA point படிச்சிட்டோமா? அடுத்தது பாருங்க, next one is OB point. okay, the next one is நம்ம B point, அதாவது இந்த point. இந்த point என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா elastic limit. ஓகேவா? elastic limit என்னன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இழுக்கிறப்ப ஆப்ஜெக்ட் எக்ஸாக்டா பழைய ஷேப்புக்கே வந்துடும். ஓகேவா? ஓஏ வரைக்கும் நம்ம இப்படி இழுத்து இழுத்து விளையாண்டோம் அப்படின்னா திரும்ப அது நம்ம ஃபோர்ஸ் எடுக்கிறப்ப திரும்ப பழைய ஷேப்புக்கே போயிடும். இந்த பி பாயிண்ட் இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா பழைய ஷேப்புக்கு போகும், பட் ஸ்டில் கொஞ்சம் அந்த இடத்துல சேஞ்சஸ் தெரியும். எக்ஸாக்டா போகாம கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சுட்டே இருக்கும். அப்ப கொஞ்சம் வந்து ஷேப்ல சேஞ்சஸ் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் உள்ள இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா சி அப்படிங்கறது வந்து ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை புக்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, ஈல்டு பாயிண்ட்ல ஸ்ட்ரெஸ் வந்து சேஞ்ச் ஆக போறதில்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ இழுத்தாலும் உள்ளுக்குள்ளார ஸ்ட்ரெஸ் என்ன ஆக போறதில்ல, சேஞ்ச் ஆக போறதில்ல. பட் ஆப்ஜெக்டோட ஷேப் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸ்ட்ரெயின் இன்க்ரீசஸ் பட் நோ சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸ்ட்ரெயின் தான் என்னவாகிக்கிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஈல்டு பாயிண்ட் வர்றப்ப நம்மளுக்கு என்னவாயிடும்னு கேட்டிங்கன்னா பர்மனன்ட் ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகிடும். ஓகே, என்ன கிரியேட் ஆகிடும்? நம்மளுக்கு பெர்மனன்ட் ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆயிடும். permanent strain create ஆயிடும். ஓகேவா? permanent strain வந்து create ஆயிடும் அந்த இடத்துல. next point D. point D அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா that is your ultimate stress point. ஏன்னா அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது போய் பிளாஸ்டிக்கா மாறிடும். ஓகேவா? பிளாஸ்டிக்கா மாறிடுச்சுன்னா என்னது, நீ என்ன பண்ணாலும் நீ கொட்றா அப்படிங்கிற மாதிரி அது பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டே இருக்கும். திரும்ப ரீகெய்னிங், கொஞ்சம் ரீகெய்னிங் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் இ பாயிண்ட் அப்படிங்கிறது தட் இஸ் யோர் ஃப்ராக்சர் பாயிண்ட். அதுக்கப்புறம் சல்லியா அந்த ஆப்ஜெக்ட் நொறுங்கிடும். அதுக்கப்புறம் வாய்ப்பில்லை. அண்ட் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா டி பாயிண்ட்ல இருந்து இ பாயிண்ட்டை நெக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சி பாயிண்ட், அதாவது பி பாயிண்ட்ல இருந்து டி பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த பி பாயிண்ட்ல இருந்து டி பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயின் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கு, இருந்துகிட்டே தான் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ. ரைட்? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட். ஓகே, எஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. இதை உங்கள் புக்கில் கொடுத்துருக்க சில யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ஷியர் மாடுலஸோட சில வேல்யூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படித்து வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணி முடிச்சாச்சு. ஸோ 60% of the unit got covered. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யோர் பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகேவா? பாய்சன்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி நம்ம யங்ஸ் மாடுலஸை பார்க்குற மாதிரி. பிகாஸ் எப்பயெல்லாம் நம்ம லாங்கிடியூட்னலாக வந்து ஸ்ட்ரெயின் நடக்குதோ, எப்பயெல்லாம் லாங்கிடியூட்னலாக நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சி இப்படி இழுக்கிறோமோ அப்போ நம்மளுக்கே தெரியாமல் அதோட ஏரியா என்னாகும், அதோட ரேடியஸ் என்னாகும், ரேடியஸ் வில் பி சேஞ்சிங். அதோட ரேடியஸ் வில் பி சேஞ்சிங். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ராட் இருக்கு, இதோட லென்த் எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நான் வந்து எலாங்கேட் பண்ணுறேன். எலாங்கேட் பண்றப்ப என்ன ஆகும்னா அது தின்னா மாறி இருக்கும். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து நம்மளோட ஆர் அப்படின்னா இது என்னது, நம்மளுக்கு சேஞ்ச் இன் ஆர். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரெண்டுத்துக்கும் குட்டி ஆயிட்டே போயிருக்கும். இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல சேஞ்சஸ் நடந்திருக்கு. எஸ் ஆர் நோ? புது லென்த், இது வந்து புது லென்த், இது என்னது நம்மளோட சேஞ்ச் இன் லென்த்.
ஓகேவா? இது நம்மளோட சேஞ்ச் இன் லென்த். ஓகேவா? ஸோ நம்மளுக்கே தெரியாம என்ன ஆகுது, லென்த் சேஞ்ச் பண்றப்ப நம்மளுக்கு ரேடியஸ்ல சேஞ்சஸ் நடக்குது. எதுல சேஞ்சஸ் நடக்குது? ரேடியஸ்ல சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் நம்ம ஒன்று வந்து யோசிக்கணும். லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் ஏதோ ஒன்று பாசிட்டிவ்ல இருக்கும், இன்னொன்று நெகட்டிவ்ல இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ எனக்கு சேஞ்ச் இன் டெல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லென்த் வந்து குறைஞ்சிரும். எஸ் ஆர் நோ? ஒருவேளை எனக்கு சேஞ்ச் இன் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரேடியஸ் குறைஞ்சிரும். ஸோ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்ல இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ இதை கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக மாத்திரக்கு என்ன பண்ணுவோம்? முன்னாடி ஒரு மைனஸ் ஆட் பண்ணிடுவோம். ரைட்? இதெல்லாம் வந்து ஜென்ரல் கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நியூ கேன் பி ரிட்டன் ஆஸ் லேட்ரல் ஸ்ட்ரெயின். லேட்ரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்சைடு, உள்ளுக்குள்ளார ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின். உள்ளுக்குள்ளார ஷேப் எப்படி சேஞ்ச் ஆகுது? ரேடியஸ்ல சேஞ்ச் ஆகுது. எஸ் ஆர் நோ? அதுக்கு longitudinal strain. Okay, so nu can be written as del r divided by r whole divided by del l divided by l. முன்னாடி ஒரு மைனஸ், பிகாஸ் இது என்னது நம்மளுக்கு ஏதோ ஒன்று, ஏன்னா ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எஸ் ஆர் நோ? அப்போ நியூ கேன் பி ரிட்டன் as மைனஸ் del r l divided by del l into r. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? திஸ் இஸ் யோர் ஃபார்முலா. கிளியரா இருக்கா? ரொம்ப சிம்பிள். Now the next important thing என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, that means listen, we people know ரேடியஸ் சேஞ்ச் ஆகட்டும், ரேடியஸ் சேஞ்ச் ஆனால் ஏரியா சேஞ்ச் ஆகும், எப்படி வேணா இருக்கட்டும். பட் வால்யூம் அப்படிங்கிற தலைவர் எப்போவுமே எப்படி இருப்பார்? கான்ஸ்டண்ட்டாக இருப்பார். எஸ் ஆர் நோ? ஸோ இஃப் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட், ஓகே, அப்போ வால்யூம் ஆஃப் அ ராட் என்னது? வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் என்னது? தட் இஸ் 4/3 pi r square h. எஸ் ஆர் நோ? 4/3 pi r square h அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட்? we people know that. இதில் வால்யூம் கான்ஸ்டன்ட், இதில் கம்ப்ளீட்டாக வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. வெயிட். ஓகே, இதில் வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இது இந்த இடத்துல தானே எழுதியிருக்கோம். திஸ் இஸ் அ வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ 4π இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த், அதாவது ஸோ சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை எல் வில் பி ஈக்குவல் டு 2 del r டிவைடட் பை r அப்படின்னு கிடைக்குமா? 2 del r டிவைடட் பை ஆர்னு கிடைக்கும். எஸ் ஆர் நோ? திஸ் இஸ் த ஃபார்முலா. அப்போ வாட் இஸ் ஆர் நியூ? நியூ இஸ் நத்திங் பட் மைனஸ் del r divided by r into del l divided by l அப்படின்னு கிடைக்கும். ரைட்? அப்போ del l divided by l க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? நம்ம 2 அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். எஸ் ஆர் நோ? ஸோ இந்த இடத்துல 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாமா? ரைட்? we people can write this. So that will be nu will be minus half. ஓகேவா? nu will be minus half. So Poisson's ratio ஓட நார்மல் வேல்யூ என்னது? it will be half. மைனஸ் ஹாஃப். ஓகேவா? ஸோ இந்த ஹாஃப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் அப்படிங்கிறது வந்து என்னது நம்மளுக்கு? மைனஸ் இஸ் அ சிம்பிள் டு மேக் இட் பாசிட்டிவ். ஸோ தட் இஸ் ஹாஃப். இதான் பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு வேல்யூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டன். ஐ ஹோப் இது வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்போ? இஃப் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். வால்யூம் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம இந்த மாதிரி எழுத முடியாது. வால்யூம் சேஞ்ச் ஆகுதுன்னா வி கான்ட் ரைட் லைக் திஸ். ஓகே, எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கான்செப்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இவ்வளோ நேரம் நம்ம படித்ததுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் தீஸ் 3 மாடுலஸ். இந்த 3 மாடுலஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன். அதுவும் இப்போ பாய்சன்ஸ் ரேஷியோவும் பார்த்தோம் இல்லையா? அப்போ இது 4த்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, y அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் யுவர் யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ் வில் பி ஈக்குவல் டு 3k into 1 minus sigma. ஓகே, 1 மைனஸ் சிக்மாங்கிறது பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகேவா? இங்கேயே அதுக்குண்டான இது கொடுத்துருக்காங்க, அப்ரிவேஷன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் y is equal to 2 eta into 1 plus sigma. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க 3, y is equal to 9k plus eta divided by 3k plus eta அப்படின்னு எழுதலாம். ஆர் we can also write this formula. நீட்ல ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன் கொடுத்து கரெக்டான ஆப்ஷன் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 ஃபார்முலாஸையும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க பசங்களா. டெஃபினட்டாக they might ask. Okay, they might ask. So the next important thing is compressibility, density, pressure. இது 3த்துக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் ப்ரெஷர் வில் பி ஈக்குவல் டு ஒரிஜினல் ப்ரெஷர் இன்டூ 1 + del p divided,
density, right? So change in density will be equal to original density into 1 plus del P, change in pressure divided by the compressibility. அப்ப இது ஒரு relationship, இதை மறந்துடாதீங்க. Okay, so this relationship is also very very important. ஸோ பசங்களா இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சுட்டோம் அப்படின்னா எல்லா ப்ரொபோஷனாலிட்டிஸும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடிஷ்னலாக நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லோடிங் அண்ட் அன்லோடிங் கர்வ்ஸ், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் சாகிங் ஆஃப் பீம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோடிங் அண்ட் அன்லோடிங் கர்வ்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா, லோடிங் அண்ட் அன்லோடிங் கர்வ்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு மெட்டீரியலுமே எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளார ஹூக்ஸ் லால இருக்கிற வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு பாருங்க. லோடிங்னா என்னது? ஃபோர்ஸ் கொடுக்கறது. அன்லோடிங் அப்படின்னா ஃபோர்ஸை குறைக்கிறது. அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறது, படிப்படியாக டிக்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா, அப்போ இது எப்படி இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறப்ப எப்படி சாலிட் வந்து பிஹேவ் பண்ணுது, நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டெரிசிஸ் லூப் மாதிரி நம்மளுக்கு பிஹேவ் பண்ணுது. இந்த லூப் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஹிஸ்டெரிசிஸ்ன்னு சொல்லுவோமா? ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ லோடிங் பண்ணுறப்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு டிஃபார்ம் ஆகுது. அந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸை குறைக்கிறப்ப அப்படியே வேற ஒரு பாத்தில் வந்து திருப்பி பழைய இடத்துக்கே வருது. போன வழியிலே திருப்பி வரல, இப்படி இன்க்ரீஸ் ஆன மாதிரியே டிக்ரீஸ் ஆகலை, வேற ஏதோ ஒரு பாத்தில் வந்து திரும்ப பழைய இடத்துக்கு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்க்குறீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியல், ரொம்ப பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியல்னா எந்த வழியில் போகுதோ அதே மாதிரியே நம்மளுக்கு டிஃபார்ம் ஆகிடும். எந்த வழியில் லோட் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதோ அதே வழியில் நம்மளுக்கு திரும்பி வந்துடும். ஸோ இதில் எனர்ஜி வில் பி ஜீரோ, எனர்ஜி லாஸே இருக்காது. இந்த இடத்துல எனர்ஜி லாஸ் என்னது? நம்மளுக்கு எனர்ஜி லாஸே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒரே லென்த் தானே இருக்குது. ஸோ எனர்ஜி லாஸ் வில் பி ஜீரோ. இதுவே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஃப்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா பியாண்ட் த எலாஸ்டிக் லிமிட், ஹூக்ஸில் அவ தாண்டி போகிறப்ப கிடைக்கும். அப்போ என்ன ஆயிரும்னு பாருங்க, ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு லோடிங் அண்ட் அன்லோடிங் நடக்கும். அண்ட் நம்மளோட எனர்ஜி லாஸ் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனர்ஜி லாஸ் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா. ஸோ இந்த ஏரியா என்னவோ அதுதான் நம்மளோட எனர்ஜி லாஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. தீஸ் ஆர் லோடிங் அண்ட் அன்லோடிங் கிராஃப்ஸ். ஓகே, ஸோ now the next topic for the day is going to be elastic potential energy. ஓகேவா, ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் இதுலேருந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி படிக்கலாம். பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, ஸ்ப்ரிங்கும் நம்ம யங்ஸ் மாடுலஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ ஸ்ப்ரிங் நம்ம எப்படி எழுதணும்? force will be equal to minus kx அப்படின்னு எழுதணும். எஸ் ஆர் நோ? அதுவே யங்ஸ் மாடுலஸ் எழுதுறப்ப y a divided by l into del l அப்படின்னு எழுதணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எடுத்துக்கிறேன். அப்போ ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது நம்மளுக்கு? u will be equal to half minus half kx square. இப்போ உள்ள எழுதலாமா? we people know u is equal to minus half கேங்கிறது என்னது பசங்களா? கே அப்படிங்கிறது இது. அப்போ y a டிவைடட் பை எல், இது என்னது? டெல் எல் த ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் அந்த டெல் எல் த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் அ லாட் ஆஃப் ஃபார்முலா. இதில் நிறைய ஃபார்முலாஸ் நம்ம டிரைவ் பண்ணலாம், அப்படி ஒன்று டிரைவ் பண்ணிட்டு வரலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. u is equal to minus half y a டிவைடட் பை எல். இந்த டெல் எல் இருக்கு இல்லையா, இந்த டெல் எல் ஸ்கொயரை நான் தனித்தனியாக எழுதுறேன். So del L into del L. Okay, இப்போ what I'm going to do is இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இது எப்படி இருக்கு நம்மளுக்கு? ஃபோர்ஸ் மாதிரி இருக்கா? இந்த ஃபோர்ஸ் இருக்கா? ஸோ u can be written as minus half force. இது என்னது? del L, right? del L. அப்போ this is one of the formula. This is one of the formula. இதில் இன்னொரு ஃபார்முலாவை எழுதலாம். அது எப்படின்னு பாருங்க. ஃபோர்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். எஸ் ஆர் நோ? அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் half mg இன்டு w அப்படின்னும் எழுதலாம். ஸோ திஸ் இஸ் அனதர் ஒன் ஃபார்முலா. இந்த மைனஸ் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறோம்? இந்த மைனஸ் அப்படிங்கிறது we are mentioning this only purely for லென்த் வந்து எனக்கு ஆப்போசிட்டில், நான் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு ஆப்போசிட்டில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டிஃப்ரென்ஸை தான். ஏன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் தானே இருக்குது. அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்காகத்தான் இந்த மைனஸ். ஓகே, அதனால இது தேவையில்லை. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ
U is equal to half YA divided by L into del L. அப்படியே வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த del L இருக்கு இல்லையா, இந்த del L இருக்கு இல்லையா, இந்த del L நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ del L இருக்கு. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், better what we can do is, wait, F into del L. இதான ஃபார்முலா. நான் மேலே கீழே என்ன பண்ணுறேன், ஒரு AL ஒரு AL ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏரியா இன்டூ லென்த், ஏரியா இன்டூ லென்த்தால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், U will be equal to half F del L, இந்த AL நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகே, இன்டூ AL. ஸோ நான் இது ஃபுல்லாக என்னது பசங்களா, நம்மளுக்கு இது ஃபுல்லாக உங்களோட யங்ஸ் மாடுலஸ். எஸ் ஆர் நோ, இது ஃபுல்லாக நம்மளுக்கு என்னது, இது ஃபுல்லாக இஸ் ஆர் யங்ஸ் மாடுலஸ். ரைட், யங்ஸ் மாடுலஸ். அப்போ இந்த AL அப்படிங்கிறது என்னது, ஏரியா இன்டூ லென்த் கேன் பி ரிட்டன் ஆஸ் வால்யூம், கேன் பி ரிட்டன் ஆஸ் வால்யூம். இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, U டிவைடட் பை வால்யூம், U டிவைடட் பை வால்யூம். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிறோம். ஸோ எனர்ஜி டென்சிட்டி வில் பி ஈக்குவல் டு half into Young's modulus, half into Young's modulus. So இது ஒரு formula, மறந்துராதேல். Okay, this is the formula. இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு பாருங்க, again we can change எப்படி அப்படின்னா, இந்த Young's modulus எப்படி எழுதலாம் நம்ம, force by area, right? So இதை நம்ம எப்படி எழுதலாம், stress divided by strain அப்படின்னு நம்ம எழுதலாமா. So we can write force by area into del L divided by L அப்படின்னு நம்ம எழுதலாமா. So we can also write like this. So your energy, அதாவது energy density can be written as half, okay, half Young's modulus into strain square, and energy per volume can also be written as half, okay, stress divided by stress square divided by Young's modulus யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தான், இது ஃபுல்லாகவே என்னது பசங்களா, நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. this will help you. Okay, so now the last topic for the day is sagging of beam. The last topic is going to be the sagging of beam. அப்போ இந்த sagging of beam அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் த sagging அப்படின்னா, ஒரு பீம் இருக்கு, அந்த பீமுக்குன்னு ஒரு லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும். எஸ் ஆர் நோ, அது என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப, ஒரு M into G, அதாவது ஒரு வெயிட் ஒன்று வைக்கிறப்ப அது அப்படியே எனக்கு இப்படி பெண்ட் ஆகுது, இப்படி இருக்கிறது அப்படியே இப்படி பெண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் தான் சாகிங் அப்படிங்கிறாங்க. அப்போ சாகிங்கோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் இன்டூ எல் கியூப். எல் அப்படிங்கிறது என்னது பசங்களா, தட் இஸ் யுவர் லென்த், தட் இஸ் யுவர் லென்த். ஓகேவா, அடுத்தது y அப்படிங்கிறது என்னது, யங்ஸ் மாடுலஸ். ஓகேவா, யங்ஸ் மாடுலஸ். அண்ட் b அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is your breath. ஓகேவா, b அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் your breath. ஓகேவா, breath. ஓகே, அடுத்தது d அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா that is your height. ஓகேவா, இது வந்து வித்ன்னு கூட வச்சுக்கோங்க, this is width, no problem. width, இது வந்து height. ஓகே, ஸோ பெட்டர் சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த சாகிங்கை எப்படி குறைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் வித்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வித்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு அந்த சாகிங் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் தட் வி ஹாவ் டு சி இன் ஆர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட். ஸோ எல்லா இதுவும் பார்த்தாச்சு. ஓகே, எவ்ரிதிங் வாஸ் டன். 100% யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to see a numerical. we are going to see a numerical. Okay, so let's start with a numerical. பசங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 2 wires, அதாவது கம்பேரிசன் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இந்த யூனிட்ல கொஞ்சம் அதிகமாகவே கேட்பாங்க. லெட்ஸ் ஃபோக்கஸ். ஓகே, 2 wires are made up of the same material and has the same volume. அப்போ 2 wire இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், இதை wire 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை wire 2ன்னு எடுத்துக்கிறேன்.
ஓகே, ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்கு? சேம் வால்யூம் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது the first wire has a cross sectional area A. ஓகே, செகண்ட் ஏரியாக்கு எவ்வளோ cross sectional area? 3A இருக்கு. ஓகே, if the length of the first wire is increased by del L, நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் del Lக்கு. ஓகே, by giving a force, applying a force F, அதுக்கு நான் F அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, how much force is needed for the second wire to stretch the same amount? அப்போ செகண்ட்லேயும் நம்மளுக்கு எவ்வளோதான் எலாங்கேஷன் இருக்கணும்? del L தான் இருக்கணும். அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் கொஸ்டின் அண்ட் நவ் லெட் அஸ் டூ திஸ். அப்போ இதை கவனிச்சுக்கோங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். இங்கே எல்லாமே நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எஸ் ஆர் நோ? எது மட்டும்தான் இங்கே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது? வெறும் லென்த்தும் சேம் தான், பிகாஸ் சேம் லென்த் தான், ஏன்னா சேம் வயர். ஸோ லென்த்தும் நம்மளுக்கு சேம் தான். அப்போ இங்கே என்ன மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது? வி பீப்புள் நோ யங்ஸ் மாடுலஸ் வில் பி ஈக்குவல் டு, ஸோ யங்ஸ் மாடுலஸ் வில் பி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் into L divided by area into del L. ஓகேவா? இங்க நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாமா? ஸோ ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் A del L divided by L ன்னு எழுதலாமா? அப்ப இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலால தான் என்ன பண்ண போறோம்? நம்ம சேஞ்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். டன். ஸோ இது வரைக்கும் கிளியர். இப்போ இதில் என்ன கொடுத்துட்டாங்க? எனக்கு வந்து del L ரெண்டுத்துக்கும் சேம். ஸோ ரெண்டு வயருக்கும் del L சேம். ரைட், வயர் 1 வயர் 2. அப்போ எஃப் டேஷுக்கும் எனக்கு வந்து என்னது del L தான், இதுக்கும் del தான். ரைட், அப்போ இதில் எது மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆகுது? நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிறது வெறும் ஏரியா மட்டும்தான். ஓகே, வெறும் ஏரியா மட்டும்தான். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், ஏரியா சேஞ்ச் ஆனால் லென்த் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், இருக்கலாம். எஸ் ஆர் நோ? ஏன்னா கொஸ்டின்ல அவங்க என்ன மென்ஷன் பண்ணலை? ரெண்டுத்துக்கும் ஒரே லென்த்து தாங்கிறத மென்ஷன் பண்ணலை. அப்போ நம்ம சேம் லென்த்துன்னு இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் வந்து இந்த லென்த்துக்கு பதிலாக வால்யூமை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா வி நீட் டு சேஞ்ச். எஸ் ஆர் நோ? கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம மாற்றணும். அப்போ எப்படி மாற்றுறேன்னு பாருங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் A into del L divided by லென்த்துக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? வால்யூம் டிவைடட் பை ஏரியான்னு எழுதலாமா? அப்போ இந்த ஏரியா மேலே போச்சு அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் இன்டூ ஏரியா ஸ்கொயர் del L divided by வால்யூம். இப்போ வந்து நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் del L divided by V இன்டூ A ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக என்னது பசங்களா? நம்மளுக்கு இப்போ கான்ஸ்டன்ட். ஏன்னா கான்ஸ்டன்ட் கொஸ்டின்லேயே இதை கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. So it will be constant. Okay, so that means force is directly proportional to A square. Force is directly proportional to A square. அப்ப என்ன பண்ணிரலாம்? இப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிரலாமா? அப்ப F dash will be equal to என்னது நம்மளுக்கு 3A. ஏன்னா புதுசான F force தானே, divided by F divided by A square. அப்போ என்ன ஆகும்? F dash divided by F is equal to 9A square divided by A square னு கிடைக்குமா? A square cancel ஆச்சுன்னா F dash will be equal to 9A னு கிடைக்கும். Okay, so F dash will be equal to 9A. ஆப்ஷன் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துடலாமா? So the option will be C. Okay, அப்போ இந்த மாதிரி மாடல் questions அடிக்கடி கேட்பாங்க. You people have to keep this in mind. Okay, yes. So now the next question. அடுத்த question பார்க்கலாம். Okay, so அடுத்த question பார்த்தீங்க அப்படின்னா the bulk modulus of a spherical object is B. Okay, bulk modulus of a spherical object is B. அப்போ வந்து bulk modulus வந்து B னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? B ஓட ஃபார்முலா என்னது பசங்களா நம்மளுக்கு? that is minus change in pressure divided by change in volume divided by volume, or change in density divided by density, right? If it subjected to, இது வந்து it. ஓகேவா? it. If it subjected to a uniform pressure P. ஓகே, அப்போ யூனிஃபார்ம் ப்ரெஷர் அப்படிங்கிறப்ப இது என்னன்னு மாற்றிட்டாங்க? Pன்னு மாற்றிட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் அ யூனிஃபார்ம் ப்ரெஷர். இது என்னது நம்மளுக்கு? யூனிஃபார்ம் ப்ரெஷர். யூனிஃபார்ம் ப்ரெஷர் P. The fractional decrease in radiuses. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ரேடியஸில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ். ஓகேவா? ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ்னா என்னது? del R divided by R என்னன்னு கேட்குறாங்க.
ஒரு யூனிஃபார்ம் ப்ரெஷராக இருக்கிறப்ப நம்மளோட del r டிவைடட் பை ஆர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல? ஸோ ப்ரெஷர் வந்து யூனிஃபார்ம்னு சொல்லிட்டாங்க, அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ இங்கே யார் நம்மளுக்கு வந்து அடிமை சிக்கியிருக்கா இந்த இடத்துல? நம்மளுக்கு வால்யூம் அப்படிங்கிற அடிமை சிக்கியிருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வால்யூமுக்கும் ரேடியஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? ஏன்னா இது ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட். அப்போ வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் வில் பி volume of sphere will be what will happen? So volume is equal to 4 by 3 pi r square. Yes or no? So volume will be pi r cube. Right, it will be pi r cube. Right? So now what happens? ஒரு வேலை. ஓகே, அப்போ இதோட சேஞ்ச், இதோட ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் எப்படி எழுதலாம் பசங்களா? ஸோ del v டிவைடட் பை v இஸ் ஈக்குவல் டு 4 by 3 பைங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ தட் வில் பி 3 into del r divided by r. அப்போ del v divided by vங்கிறது என்னது? 3 into del r divided by r. எஸ் ஆர் நோ? அப்போ இதை கொண்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ பல்க் மாடுலஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைடட் பை 3 del r divided by r. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? del r divided by r தான் தேவை. ரைட், அப்போ இதை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ del r divided by r will be equal to minus p divided by 3b. ஓகே, மைனஸ் அப்படிங்கிறது என்னது? டு மேக் இட் பாசிட்டிவ், தட்ஸ் இட். அப்போ அதை விட்டுறலாம். ஸோ த பர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி p divided by 3b. ஸோ இங்கேயும் ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ பசங்களா இது வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்படியே விட்டுறாதீங்க. இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக புரிஞ்சுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? யூ பீப்புள் நீட் அ ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் வி ஹவ் டன் வித் டுடேஸ் டாபிக். இன்னைக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் முடிச்சிட்டோம். ஸோ இனி பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இருக்க உங்கள் ஹோம்ஒர்க் கொஸ்டின் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யூ பீப்புள் நோ வாட் டு டூ. இந்த லெக்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான லெக்சராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடணும், நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன யூனிட் வேணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபைனலி வி ஆர் எண்ட் ஆஃப் த செஷன். இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே. ஸோ ஃபைனலி யூ பீப்புள் நோ மாரா அண்ட் வெற்றி பேட்ச் ஆர் போத் த பேட்சஸ். நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். வெற்றி பேட்ச் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் பேட்ச். அதுவே மாரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் ஆஃப்லைன் கேலிக்கட்டில் இருக்கக்கூடிய ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் டீச்சர்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஆஃப்லைன் பேட்ச். அப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து மேம் நான் ஜாயின் பண்ணணும், எனக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிடலாம், இங்கே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி கால் பண்ணப்போ வந்து சில டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால கால்ஸ் அட்டன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் நவ் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஸோ அட்மிஷன்ஸ் வில் பி ப்ராப்பர். ஓகே, ஸோ பசங்களா that's it. இன்றைய நாள் இனிதே நிறைவடைந்து விட்டது வித் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட். நம்ம என்ன பண்ணிடலாம், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாப்பிக்கில் நெக்ஸ்ட் செஷனில் சந்திக்கலாம். Until then, it's me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இமீடியட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் உங்களுக்கு தெரியும். அந்த இன்ஸ்டா ஹேண்டில் you people can text me. Okay, so take care everyone. Have a great day.